சுவையான பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யணும்னு பார்க்கலாங்களா? அதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கோங்க. அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய், 2-3 பெரிய வெங்காயம், கொஞ்சம் இஞ்சி பூண்டு, 3 வரமிளகா காரத்துக்கேற்ப, அப்புறம் ஒரு தக்காளி. இது கூட மெயின் இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா முந்திரி பருப்பு. அது போட்டுட்டு கொஞ்சம் சால்ட் போட்டுக்கோங்க. அதை ஆற விட்டுருங்க. அடுத்து அதே கடாயில் கொஞ்சம் பட்டர் விட்டுட்டு, ஒரு ஏலக்காய், கொஞ்சம் பே லீஃப் அது போட்டுட்டு இந்த பேஸ்ட் அதில் ஊற்றி, அது கூட மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள், சீரகத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா எல்லாம் போட்டு கொதிக்க விடுங்க. பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம பன்னீர் க்யூப்ஸ் அதில் போட்டுட்டு நல்லா கொஞ்சம் கொதி வரட்டும். அது கூட ஃபைனலாக நம்ம கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்க விட்டிங்கன்னா நம்ம சுவையான பன்னீர் பட்டர் மசாலா வித்தவுட் ஃப்ரெஷ் க்ரீம் ரெடி.